ஏய் சாரிடி. உன்னை எப்ப வர சொன்னா நீ எப்ப வர? சாரிடி, ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. வர வர தமிழ் மாதிரி நீனும் எல்லாத்துக்கும் காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. ஏய், தமிழை நீ மறக்கவே மாட்டியாடி? எதுக்கு எடுத்தாலும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்க? ஏய், அந்த சிலோன்கார சிரிக்கி எங்க இருந்து வந்து யார்கிட்ட காட்டுறா? அவளை சும்மா விட்டுருவேனா? நான் கேக்குறப்பல இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா அவ தான் உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பாரு, உன் ஸ்கூட்டி பஞ்சர் ஆன மாதிரி அவளையும் பஞ்சர் ஆக்கி காட்டுறேன். நீ நல்லவளா கெட்டவளானே தெரியலையேடி. டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க காசு கொடுக்குற, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி அவளுக்கு கொடுக்குற. ஆனா என்கிட்ட மட்டும் பஞ்சர் ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு டயலாக் பேசுற. இவ்வளோ நாள் நீ என்கிட்ட பழகியும் என்னை பத்தி நீ ஒன்றும் புரிஞ்சுக்கல. நம்பர் 1 நீ காலேஜ் ஃபுல்லா சுத்திட்டு இருந்த, உன்னை நம்பர் 2 மாத்திட்டா. அவளுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ் நோட்டீஸ் போர்டில் அவ பேர் நிரந்தரமா தொங்க ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ்ல உனக்கு மரியாதையும் இல்ல, யாருக்கும் உன் மேல பயமும் இல்ல. நான் கூட அந்த சிலோன்காரி பின்னாடி போய் சுத்தலான்னு இருக்கேன். நீ நல்ல பாம்பு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கன்றத மறந்துட்ட. நான் பார்க்க தாண்டி நல்லவ, பார்க்க பார்க்க பொல்லாதவ. நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு முன்னாடி யாரும் ஓடாத வரைக்கும் எனக்கு பின்னாடி வரவங்களே எனக்கு பிடிக்கும். ஏன் என் கூட ஓடுறவங்கள கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன முந்திட்டு யாராவது போகணும்னு நினைச்சாங்க விட மாட்டேன்டி. நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் கடவுள் என்ன பணக்காரியா படைச்சிருக்காரு. இனிமே அந்த ஆண்டவரே நினைச்சா கூட என்ன மாத்த முடியாதுடி. என்ன படைச்சவனுக்கே நல்லா தெரியும்டி. அதனால்தான் எனக்கு முன்னாடி யாரும் பொறுக்கல, எனக்கு பின்னாடி யாரும் பொறுக்கல. நானே ராஜா, நானே மந்திரி. அந்த பரதேசிக்கு அவ்வளோ இருந்தா பணக்காரி எனக்கு எவ்வளோ இருக்கும்? சொடக்கு போற நேரத்துல சோழிய முடிச்சிருவேன். என்னக்கா தர்மா அண்ணன் இன்னும் காணோம்? அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் கூட இவ்ளோ லேட் ஆனது இல்லையேக்கா? அக்கா, ஒருவேளை அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சோ? ஏய், நீ வாய மூடுறா. அப்படிலாம் ஒண்ணும் ஆயிருக்காதுமா, மருமகன் வந்துருவாப்ல. இதுக்கு தான் வெக்கத்தை விட்டு நான் அப்பவே சொன்னேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. யார் கேட்டீங்க? சூழ்நிலை அது இதுன்னு மழுப்பிட்டீங்க. கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா பொண்டாட்டி ஒருத்தி வீட்டுல காத்துட்டு இருப்பாளேன்னு காலகாலத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பார்ல. என் பேச்ச யார் கேக்குறா? ராகினி, சூழ்நிலை புரியாம உங்க அம்மா மாதிரி பேசாத. இவங்களே அண்ணனை காணும்னு பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப போய் கல்யாணம் அது இதுன்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க. யாழினி, கதிர் தம்பி கொஞ்சம் போன் பண்ணி பாருமா. சரி மாமா, இந்த போன் கொடு. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க கதிர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பாடா, பக்கத்திலேயே கடல், நிலா. தினமும் நிலாச்சோரே சாப்பிடலாம் போல் இருக்கு. எடுத்து வச்சோங்க நீங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்னங்க? இல்ல அண்ணன் இன்னும் வரலங்க, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. அதான் வரும்போதே என் பேர் அடிபட்டுச்சா? தர்மா நைட் செட்லயே தங்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் எவ்வளவு சொன்னேன் கேட்கலங்க. நீங்க திட்டுவீங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல சமாளிங்க கதிர்னு சொல்லிட்டாரு. நான் என்ன செய்ய முடியுங்க? அதான் தகவலை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேளை நீங்க தகவல் சொல்ல வந்தீங்க. கொஞ்ச நேரத்துல ஆளை காணும், நாங்க எல்லாம் பயந்தே போயிட்டோம். தம்பி அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிருப்பாங்கன்னு எங்களை கொஞ்ச நேரத்துல அண்ணா, இனிமே அவர் அங்க தங்க வேணான்னு சொல்லுங்க. நீங்க மா, உன் மாமா நீ சொன்னாதான் கேட்பாரு. நான் சொன்னா எப்படி கேட்பாரு? நீ எங்க நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரே. ராகினி விருப்பப்பட்ட அவர் அங்க தங்குறாரு. வரும்போது போலீஸ்ல மாட்டிக்குவோமேன்னு அவர் பயப்படுறாரு. அதனால தானே அங்க தங்குறாரு. விட அங்க வந்து தங்குறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏன்னா அங்க கொசு எதுவும் கடிக்காதுல்ல? ராகினி, உன் அக்கறை எனக்கு ரொம்ப புரியுதுமா. அவரை கொஞ்சம் பேச விடுமா, என்னன்னு கேட்போம். அங்க தூங்குறதுக்கு எல்லாம் வசதியா இருக்குமா? வீடு மாதிரி பெரிய வசதியெல்லாம் இருக்காது.
லாரி செட்டு தானே, ஆனா பாதுகாப்பான இடங்க. பக்கத்துல உள்ள லாரி செட்லலாம் பழக்கமானவங்க. ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எல்லாருமே உடனே ஓடி வந்துருவாங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. அப்போ அண்ணன் இனிமே அங்கதான் தங்க போறாப்லையா? அதை நான் எப்படி கேட்க முடியும்? நீங்க தான் கேட்கணும். சரி, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? வீட்டுக்கு வந்த உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம அனுப்புறேன். நான் வேணா டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. ஏங்க சாப்பிட மாட்டீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. சரி தமிழினி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஆ. அப்புறம் நாளைக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கலன்னு குத்தி காட்ட போறாரு. நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேங்க. ஏன் நினைக்க மாட்டீங்க? நான் இன்னைக்கு அவங்கள பார்க்குறேன். ஹோட்டல்லே உங்களை நல்லா தெரியும் தானே. ம். இந்தாங்க. நன்றிங்க. தமிழினி, ரொம்ப அழகான தமிழ் பேர். நன்றிண்ணா. எங்க அப்பா ஆசாசையா வச்ச பேரு. அதை கூப்பிடுறதுக்கு தான் அவர் இல்லாமலே போயிட்டாரு. ஆம். சரி விடுங்க, வருத்தப்படாதீங்க. நான் கிளம்புறேன். ஓ, ஒரு நிமிஷம். ஆ. அண்ணன் நல்லா வேலை செய்யறாரா? அவருக்கு என்னங்க குறைச்சல்? தங்கத்தை உரசி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் டிரைவர் ஆயிடுவாரு. அவருக்கு லைசென்ஸ் எடுத்து கொடுத்து நானே வண்டிக்கும் ஏற்பாடு பண்ண போறேன். அவரை பத்தி நீங்க இனிமே கவலைப்பட தேவையே இல்லை. ரொம்ப நன்றிங்க. ஏய் லாரி, என்ன அது இங்கே வந்து பொம்பளை வெளியிட்ட பொல காமிச்சிட்டு இருக்க? மணி என்னன்னு தெரியுமா உனக்கு? 11 மணிக்கு மேலே ஆகுது. இப்படி வீடு தேடி வந்து பேசுறது அசிங்கமாக தெரியல உனக்கு? ஆ, இங்கே யாரு எதுனாலும் ஹோட்டலே வச்சுக்க, அது பப்ளிக். இது ஏன் வீடு, பவாட், புரியுதா? இப்படி வீடு தேடி வந்து பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அம்மா, நீ இப்போ எதுக்கு வீடு தேடி வந்த? அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க, திரும்ப வாங்க முடியாது. ஏய், இதெல்லாம் நீ என்கிட்ட பேசாத, புரியுதா? கேட்டகளுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்போ எதுக்கு வந்த அதை சொல்லு. அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லியாச்சு. இளங்கோ, உண்மை என்னன்னு தெரியாம அவசரப்பட்டு வார்த்தையை விடாதப்பா. ஓ, மூட்டு வேலையை பார்க்குறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதை மட்டும் பேசாம பண்ணிட்டு கம்முன்ட்டு. ஏன்னா இப்படி அநாகரிகமா நடந்துக்கிற? ஏய், உன் வேலையை பாரு. உனக்கு கேட்டாங்களா இப்போ? தர்மானாவை இவர்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். இன்னைக்கு அவர் வரல, அங்கேயே தங்கிட்டாரு. அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் இவர் இங்க வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஏன் இது கடையில் சொல்ல மாட்டாப்லையா? கண்ட நேரத்துக்குலாம் கடைக்கு வர தெரியுது, இன்னைக்கே கடைக்கு வரல. இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஏப்பா டிரைவர் தம்பி, நீ வேற எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கியா சொல்லு. இல்லை, ஹோட்டல் இன்னைக்கு சாப்பிட வர மாதிரி தெரியல. வீட்டுக்கு எதுவும் விஷயம் சொல்ல வந்த மாதிரியும் தெரியல. உன் மனசில் வேறு ஏதாவது வச்சுருந்தேன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிரு. இப்போ நான் உன்ட்ட வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், அப்புறம் வேறு மாதிரி நடந்துக்க வேண்டியது பார்த்துக்க. கதிர் தம்பி, இவன் இப்படிதான் அர்த்தம் இல்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க கிளம்புங்க. அர்த்தமுள்ள இது முதல் சொல்லிட்டாரு, நீ கிளம்பு. சரி வரேங்க. ஏய் கிளம்புடானா இவன் ஒருத்தன் போஸ் கொடுத்து. மோ, நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படியே வீட்டை போட்டு எங்கேயா உரு சுத்த போயிருவியா? வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போறாங்க தெரியுமா உனக்கு? என்னடா பேசுற? ஏன் அந்த லாரிக்காரன் இங்க வந்துட்டு போறான்? யாரு? அதான் நான் உன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். அம்மா, ஒன்னும் நடக்கல. உன் புள்ள தான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். அடிங்க. ஏண்டி பச்சை புள்ள மாதிரி குல்ஃபி சாப்பிட்ட பிறகு குடிச்சு வரேன்னு சொல்றேன். நீ என்ன கொன்றுவேன் பார்த்துக்க. பேசாத மா. திருட்டுற மாதிரி ஒருத்தன் இந்த நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு போறாமா? கேட்டால் தர்மா வேலைக்கு சேர்த்துருக்கானா? அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டானா? வந்து இந்த அழகிட்ட சொல்லிட்டு போறான். இந்த 3 புட்ட குழந்தைங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஓ, கதை அந்த அளவுக்கு போயாச்சா? அதான் லாரிக்காரெல்லாம் வீட்டுக்கு வரானா? போனா போட்டோம், அனாதையாச்சன்னு அடைக்கலம் கொடுத்தா என் வீட்டையே அசிங்கப்படுத்துறீங்களா? இங்க இவ்ளோ நடக்குது, அந்த ஆளு வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ராகினி, உங்க அம்மா யாழ்ப்பாணத்துக்காரங்க மரத்தை வாங்குறா.
அவ யாழ்ப்பாணத்துக்காரனுக்கு பிறந்தாளா இல்ல சிங்களவனுக்கு பிறந்தாளா? நீங்க என்ன சொன்ன? என்ன சொன்ன இப்போ? சொல்றல என்ன பேசிட்டு இருக்காங்க பாத்தேல? அப்பாடா ஏன்டா அடிக்கிற? அப்பா ஏய் போட்டன். உங்க அப்பா அடிச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவர் அடிக்கிறதா இருந்தா நான் மட்டும் தான் அடிப்பேன். ஏயா என்ன சொல்ல? என்னையா சொல்ல? என்ன பார்த்து அந்த வர்மா சொல்றீங்க? போதுமாடா. நான் தான் அடிச்சிட்டல, நீ உள்ள போ. நான் ஒரு குடும்பம். யோ நீ இன்னும் ரொம்ப வருஷம் உயிரோட இருந்த செத்துறாது. போடா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன இன்னொரு காலையும் உடைச்சிடுவேன். சீ. போடி. அப்பா வந்து சேருதுங்க பாரு. அப்பா அப்பா எல்லாம் சரியாயிடும், விடுங்கப்பா. ஏய் சனியை முடிச்சோம். ஏண்டி உன்னால முடியலன்னா யாழ்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? உன் கையில சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு தான் சாமியே கீழே கூட்டிருச்சு. அறிவில்லை உனக்கெல்லாம்? மாமா எதுக்கு மாமா வாய்க்கு வந்தபடி துளசியை காத்துட்டுறீங்க? அவங்க என்ன வேணும் நான் செஞ்சாங்க? ஏண்டி பண்றதெல்லாம் மட்டும் இப்படி பேசாம நிக்கிறியே, அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு தோணுதா உனக்கு? எரும மடமா நின்றுட்டு இருக்க நீ. மாமா பயந்து போய் நிக்கிறாங்க. இப்படியே நின்றுட்டு தான் எல்லாம் சரியா போயிருமா உனக்கு? ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தங்கிற கதையா போச்சு உங்க கதை. ஏய் நீ நான் வக்காலத்து வாங்குற இந்த முண்டிச்சிக்கு. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க. அதுக்கப்புறம் யாரு நீ? விடு. இவங்க ஆத்தாளுக்கு ஒன்ன திட்டணும், இந்த ஆளுக்கு என்ன திட்டணும். நம்மள திட்டலனா இவங்க மண்டை வெடிச்சு செத்தே போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு நாம தானே ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஏய் என்னடி இங்கிலீஷ்ல என்ன தப்பா பேசுறேன் நீ? நானும் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியும். நான் பஸ்டர்னு அர்த்தம் தெரியுமா உனக்கு? அச்சு மூஞ்சலா வச்சிருவோம். மாமா அக்கா பாவம். அக்கா இந்த பாத்திரத்தை கிச்சன்ல போட்டு வேற சாப்பாடு எடுத்துட்டு வாங்க போங்க. இதே உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி சாப்பாடு கூட்டிடுச்சு புருஷனுக்கு வேற ஏதாவது சாப்பாடு எடுத்து வரணும்னு அவளுக்கு தோணுச்சா? ஆனால் உனக்கு தோணுச்சு. என்ன நீ என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், நீ ஒன்னே உன்னை தவிர மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணுற. அவள் ஒன்றுமே செய்கிறது இல்லை. நான் என்ன செய்வேன் சொல்லு? அவன் மலடின்னு தெரிஞ்சும் நான் உன்னை தவிர வேற யார் மேலே ஆசைப்பட்டு நீ பார்த்துருக்கியா? ஏன்னா நீ என் முறை பொண்ணு, என் டார்லிங். நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்குன்னு நெஞ்சவனா கிழிச்சு காட்டவா? சும்மா வசர கதையெல்லாம் பேசாதீங்க. துளசி அக்கா ரொம்ப நல்லவங்க. அடி மேலே அடி எடுத்து வச்சா அம்மி நகரும் தெரியுமா உனக்கு? எச்சி இலை தான். எச்சி இலை மேல பறந்தாலும் எச்சி இலை தான். கோபுரம் தரைக்கு வந்தாலும் கோபுரம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறியா நீ? அதை விட நீ என்ன பேசி எனக்கு என்ன வந்துட போகுது? ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் யாழினி, நீ சொன்னனால தான் நான் சும்மா விட்டேன், இல்லைன்னா வேற மாதிரி நடந்திருப்பேன். என்ன சொல்றீங்க? நான் என்ன செஞ்சேன்? என்ன நீ என்ன செஞ்ச? நான் வீட்டில் எல்லா நேரத்தில் உங்கள் அண்ணன் செட்டில் போட்டு வச்சுட்டு அந்த கதிர் போய் நடராத்தில் வீட்டுக்கு வந்திருக்கேன். அது உனக்கு தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் நல்ல எண்ணமே வராதா? ஏய் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இந்த லாரிக்கார பேரில் நம்பாத மோசமானவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். சமயத்துல நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனா தெரிவான், கெட்டவனா இருக்கிறவன் நல்லவனா தெரிவான். அதனால அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. அதனால தான் யாழினி நான் விட்ட. என்னது சாப்பாடு? வெறும் சாப்பாடு யார் சாப்பிடுவா? தண்ணி யார்? உங்கள் அப்பா உனக்கு கொடுப்பா. போய் தண்ணி எடுத்துட்டு போ. பா. ஏய் என்னங்க பாரு போ. யாழினி என் கண்ணு நான் உன்ட்ட என்ன சொல்ல வரேன்னு. என்ன கண்ணு மண்ணெல்லாம் பேசுறீங்க அக்கா? ஏய் எதுக்கு சிவபூஜையில் கரடி விட்டுட்டு இருக்க? சரி ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்.
இந்த லாரி டிரைவருங்களை பற்றி தெரியுமா உனக்கு? இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் போயிட்டு இருப்பாங்க. டோலுக்கு டோக்கன் போடுறது மட்டும் இல்லை, ஃபுல்லாக தனியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் விடு, அசிங்கத்தெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களால தான் எய்ட்ஸுங்கிற வியாதியே பரவுதான். நான் சொல்லலை, பேப்பரில் போட்டிருக்கு. நீ வேறு பார்க்க லட்சணமாக மூக்கு மொழியாக அழகாக வேற இருக்க. கடல் பக்கத்தில் வீடுங்கனால பார்க்கிங் ஸ்பேஸ் வேறு பெருசாக இருக்குது. அவன் வந்து உன் கூட கடலையை போட்டு போயிட போகிறான். சும்மா நீங்க தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. லேட் ஆயிடுச்சு. இப்ப தூங்குனாதான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும். போய் படுங்க. ஏன் நீ, நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன். உனக்கு எதாவது கஷ்டம்னா நான் பதஷ்டமா? எனக்கு எதாவது கஷ்டம்னா நீ ஏன் பதஷ்டமாக மாட்டேங்கிற? சொல்லு. இதா கரடி வந்துருச்சு. நான் போறேன். யாழ்னி, ஒரு நிமிஷம். உன் அண்ணன் ஒரு விவஸ்தை கட்டணும். வேலை வேணா என்கிட்ட சொல்லாமல் ஓட்ட போய் சொல்லியிருக்கான் பாரு. நீ போய் அந்த லாரிக்காரன்ட்ட சொல்லிட்ட. நாளைக்கு என் தங்கச்சி வாழ்க்கை என்ன இருக்குது? புரியலையா? சப்போஸ் உன் அண்ணனுக்கு இந்த மாதிரி எய்ட்ஸ்லாம் வந்துட்டா நாளைக்கு என் தங்கச்சி வாழ்க்கை என்ன இருக்குது? கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா? மாமா பேசாம தூங்குங்க. அண்ணன் கல்யாணத்தை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். போங்க. யாழ்னி, கடைசி ஒன்று சொல்கிறேன். என்ன? மாம்பழ சிங்க அவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த கதிர் பையனுமே இந்த பக்கம் வந்தான்னு வை, அவன் காலை வச்சு சூப்பு வச்சு எலும்பை உறிஞ்சிருவேன்னு அவன்கிட்ட சொல்லி வை. அக்கா போய் படுங்க. இந்த பேய் தூங்காது. ஏய் நடி நடி இது நீங்க தானே தண்ணி கேட்டீங்க, பொங்கல் எடுத்துட்டு வந்திருக்கேன். தண்ணி அடிச்சுட்டு வெறும் வயித்தோட படுக்க கூடாதுல்ல. ரொம்ப தான் அக்கறை வச்சுட்டு போ. வெய். ஏய் என்ன எங்க போற? உங்க அம்மா இந்த பொங்கல் மீதி இருக்கு, தெருநாய்க்கு போடுன்னு சொன்னாங்க, போய் போட்டு வர. நல்லா கேட்டியா? உங்க அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. தெருநாய் தெருநாய் எனக்கு மிச்சத்தை காணும். ஆமா, ரமேஷ் எங்க? வர வழியில சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு கால் அடிபட்டுருச்சு. அதனால அவனை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். டேய், ஆரம்பமே ஆக்சிடென்ட்டாடா? ஏய், அவனும் நம்ம கூட்டாளி தான், அவனுக்கும் ஒரு பங்கை தரணும். ஏன்டா, கடா வெட்டுறதுக்கு முன்னாடியே கறி வேணுமா? சரி, அடுத்த பிளானை சொல்லு. நாம நிக்கிற இந்த தெருல இருந்து ரைட் சைடு போனா மெயின் ரோடு வரும். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர்ல 2 ஏடிஎம் சென்டர் இருக்கு. ஒரு ஏடிஎம் சென்டர்ல தான் செக்யூரிட்டி இருப்பான். ஆனா இன்னைக்கு சண்டே, அதனால அவனும் இருக்க மாட்டான். சரி, டோர்லயும் ஏடிஎம் மிஷின்லயும் கைரகப்படுமே, அதை வச்சு பின்னாடி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? டேய், அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குடா. மெயின் டோரை கையால திறக்க கூடாது, ஷோல்டரால தான் தள்ளி திறக்கணும். அப்புறம் எப்பற கை ரேகப்படும்? அதெல்லாம் சரி, அப்ப மிஷின்ல கைரகப்படும்ல, பேசாம கிளவுஸ போட்டுக்கிட்டு டச் பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஏண்டா, நம்ம என்ன கொலையா செய்ய போறோம் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு? அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். டேய், காண்டமாடா. ஆனாலும் நீ பயங்கரமான ஆளுடா. அவன் இதை எதுக்கோ யூஸ் பண்றான், நீ இதுக்கு யூஸ் பண்ற? எல்லாருக்கும் நேர்வழினா நம்மளுக்கு எப்பவுமே குறுக்குள்ளி தான்டா. நீ எதை சொல்ற? நீ எதை சொன்னியோ அதை தான் நானும் சொன்னேன். என்னடா செய்ய போற? டேய், என்னடா பண்ற? ஏண்டா, பட்டன் அமுக்கிறதுக்கு இந்த ஒரு விரல் போதாது? முட்டாளுக்கு தான் ஒரு வழி, புத்திசாலிக்கு 1000 வழி இருக்கு. எப்படியோ மாட்டாம இருந்தா சரிதான். சீக்ரெட் நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா? அப்புறம் ஏடிஎம்க்கு முன்னாடி தடவிட்டு இருக்க போற. எந்தெந்த கார்டுக்கு எந்தெந்த நம்பர்னு எல்லாம் இங்கே வச்சிருக்கேன். சரி, நீ வண்டியை ஓட்டிட்டு போய் ஏடிஎம் வாசல்ல நிறுத்துற என்ன? நான் இறங்கி போய் மேட்ரை முடிக்கிறேன். மறந்துடாத, வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்லயே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. டேய், என்னடா யோசிக்கிற? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா. என்னது? பாத்துக்கலாம். ஒருவேளை ஏடிஎம் வாசல்ல பெட்ரோல் வண்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, வண்டியை நிறுத்தாத, போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா டென்ஷன் ஆகிடாத, கூலா இருக்கணும். ஓகே? டேய், ஏடிஎம்ல ஒருவேளை செக்யூரிட்டி இருந்தா ஹெல்மெட்டோட உள்ள விட மாட்டான், அப்ப என்ன பண்ணுவ? டேய், அதான் இன்னைக்கு செக்யூரிட்டி இருக்க மாட்டான்ல. டேய், இருக்கிறவன் தாண்டா பாதுகாத்துக்க பயப்படுவான். இல்லாதவன் வாழ்றதுக்கு பயப்படவே கூடாது. நீ ஓட்டுறா வண்டிய, பார்த்துக்கலாம். ரைட் ரைட் ரைட். அங்கதான்
ஒரு மணி நேரத்துக்கு. ஏய் மச்சான் பார்த்து சீக்கிரம். சரி நான் அப்புறம் பண்றேன். யார் வேணும்? யாரு? ஏய் ஏய் நில்லு.